Very good morning. முற்காலத்தில் ஒரு வசதியான சிறிய குடிலில் ஒரு மூதாட்டியும் ஒரு முதியவரும் வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் அந்த மூதாட்டி ஒரு விசேஷமான பலகாரத்தை செய்ய முடிவெடுத்தாள். நான் ஒரு இஞ்சி ரொட்டி மனிதனை ஜிஞ்சர்பிரெட் மேன் செய்யப் போகிறேன் என்று அவள் உற்சாகத்துடன் கூறினாள். அவள் மாவை பிசைந்து அதை தட்டையாக உருட்டி ஒரு சிறிய மனிதனின் வடிவத்தில் வெட்டினாள். அவனுக்கு கண்களாக உலர் திராட்சைகளையும் மூக்காக ஒரு செர்ரி பழத்தையும் மிட்டாய் துண்டுகளால் செய்யப்பட்ட பொத்தான்களின் வரிசையையும் வைத்தாள். பின்னர் அதை சுடுவதற்காக அடுப்பிற்குள் வைத்தாள். சிறிது நேரத்திலேயே சமையலறை முழுவதும் இஞ்சி ரொட்டியின் சுவையான நறுமணம் பரவியது. மூதாட்டி அடுப்பின் கதவை திறந்தாள், அவளுக்கு பெரும் வியப்பை அளிக்கும் வகையில். அந்த இஞ்சி ரொட்டி மனிதன் அதிலிருந்து குதித்து வெளியேறி நேராக குடிலின் கதவு வழியாக ஓடிவிட்டான். அந்த மூதாட்டியும் முதியவரும் அவனுக்கு பின்னாலேயே ஓடி, நில், நில், நாங்கள் உன்னை சாப்பிட விரும்புகிறோம் என்று கூச்சலிட்டனர். ஆனால் அந்த இஞ்சி ரொட்டி மனிதனோ சிரித்துக்கொண்டே, ஓடுங்கள், ஓடுங்கள், உங்களால் முடிந்த அளவு வேகமாக ஓடுங்கள். உங்களால் என்னை பிடிக்க முடியாது, நான் தான் அந்த இஞ்சி ரொட்டி மனிதன் என்று பதிலுக்கு கூவினான். அந்த இஞ்சி ரொட்டி மனிதன் தோட்டத்தின் வழியாக ஓடி வழியில் நின்றிருந்த ஒரு பசுவை கடந்து சென்றான். அந்த பசு, அம்மா, நில், நில், நான் உன்னை சாப்பிட விரும்புகிறேன் என்று கத்தியது. ஆனால் இஞ்சி ரொட்டி மனிதனோ சிரித்துக்கொண்டே, நான் ஒரு மூதாட்டியிடமிருந்தும் முதியவரிடமிருந்தும் தப்பி ஓடிவிட்டேன். உன்னிடமிருந்தும் என்னால் தப்பி ஓட முடியும், நிச்சயமாக முடியும் என்று கூவினான். அவன் இன்னும் வேகமாக ஓடினான். அந்த பசுவும் அவனை துரத்தும் கூட்டத்தில் சேர்ந்து கொண்டது. சிறிது நேரத்தில் வயல்வெளியில் நின்றிருந்த ஒரு குதிரையை அவன் கடந்து சென்றான். அந்த குதிரை, ஹிஹி, நில், நில், நான் உன்னை சாப்பிட விரும்புகிறேன் என்று கனைத்தது. ஆனால் இஞ்சி ரொட்டி மனிதனோ சிரித்துக்கொண்டே, நான் ஒரு மூதாட்டி, ஒரு முதியவர் மற்றும் ஒரு பசு ஆகியோரிடமிருந்து தப்பி ஓடிவிட்டேன். உன்னிடமிருந்தும் என்னால் தப்பி ஓட முடியும், நிச்சயமாக முடியும் என்று கூவினான். அந்த இஞ்சி ரொட்டி மனிதன் தொடர்ந்து ஓடினான். மூதாட்டி, முதியவர், பசு மற்றும் குதிரை ஆகிய அனைவரும் அவனை துரத்தி கொண்டே வந்தனர். தரையை கொத்திக் கொண்டிருந்த ஒரு கோழியை அவன் கடந்து சென்றான். அந்த கோழி, கோக் கோக், நில், நில், நான் உன்னை சாப்பிட விரும்புகிறேன் என்று கூவியது. ஆனால் இஞ்சி ரொட்டி மனிதனோ சிரித்துக்கொண்டே, நான் ஒரு மூதாட்டி, ஒரு முதியவர், ஒரு பசு மற்றும் ஒரு குதிரை ஆகியோரிடமிருந்து தப்பி ஓடிவிட்டேன். உன்னிடமிருந்தும் என்னால் தப்பி ஓட முடியும், நிச்சயமாக முடியும் என்று கூவினான். அந்த இஞ்சி ரொட்டி மனிதன் தன்னை பற்றியே நினைத்து மிகவும் பெருமிதம் கொண்டான். இவர்களால் என்னை பிடிக்கவே முடியாது என்று அவன் தனக்குள் எண்ணிக்கொண்டான். ஆனால் அவன் ஆற்றங்கரையோரமாக ஓடிக்கொண்டிருந்தபோது ஒரு தந்திரமான நரியை சந்தித்தான். அந்த நரி தன் உதடுகளை நக்கிக் கொண்டே, வணக்கம், குட்டி ஜிஞ்சர்பிரெட் மனிதனே, ஏன் இவ்வளவு அவசரமாக ஓடிக்கொண்டிருக்கிறாய் என்று கேட்டது. அதற்கு அந்த ஜிஞ்சர்பிரெட் மனிதன், நான் ஒரு மூதாட்டி, ஒரு முதியவர், ஒரு பசு, ஒரு குதிரை மற்றும் ஒரு கோழி ஆகியோரிடமிருந்து தப்பி ஓடி வந்தேன். உன்னிடமிருந்தும் என்னால் தப்பி ஓட முடியும், நிச்சயமாக முடியும் என்று பதிலளித்தான். தந்திரமான புன்னகையுடன் அந்த நரி, ஓ, உன்னை துரத்துவதில் எனக்கு சிறிதும் விருப்பமில்லை. ஆனால் நீ ஆற்றை கடக்க விரும்பினால் நான் உனக்கு உதவ முடியும். என் வாலின் மீது ஈறிக்கொள், நான் உன்னை சுமந்து கொண்டு ஆற்றை கடக்கிறேன் என்று கூறியது. ஜிஞ்சர்பிரெட் மனிதன் அதை பற்றி சற்று யோசித்துவிட்டு அந்த நரியை நம்புவதென்று முடிவு செய்தான்.
அவன் நரியின் வாலின் மீது குதித்து ஏறினான். நரியும் ஆற்றை கடந்து நீந்தத் தொடங்கியது. அவர்கள் ஆற்று நீரில் ஆழமாகச் சென்று கொண்டிருந்தபோது, நரி, நீ நனைந்து விடாமல் இருக்க, என் முதுகுக்கு பக்கமாக நகர்ந்து வருவது நல்லது என்று கூறியது. ஜிஞ்சர் பிரேட் மனிதனும் அது சொன்னபடியே செய்தான். ஆனால் சிறிது நேரத்திலேயே ஆற்று நீர் இன்னும் ஆழமாகியது. நீ என் தலைக்கு மேல் நகர்ந்து வருவது நல்லது என்று நரி கூறியது. ஜிஞ்சர் பிரேட் மனிதனும் நரியின் தலைக்கு மேல் நகர்ந்து சென்றான். இறுதியாக நீர் மிகவும் ஆழமான நிலையை அடைந்தபோது, நரி, நீ நனைந்து விடாமல் இருக்க, என் மூக்கின் நுனிக்கு நகர்ந்து வருவது நல்லது என்று கூறியது. ஜிஞ்சர் பிரேட் மனிதனும் மிக கவனமாக நரியின் மூக்கின் நுனிக்கு நகர்ந்து சென்றான். ஆனால் அவர்கள் ஆற்றின் மறுகரையை அடைந்த அதே கணத்தில், அந்த நரி ஜிஞ்சர் பிரேட் மனிதனை வானத்தை நோக்கி தூக்கி எறிந்தது. தன் வாயை திறந்தது. நரு. ஜிஞ்சர் பிரேட் மனிதன் மறைந்து போனான். அத்துடன் அந்த ஜிஞ்சர் பிரேட் மனிதனின் கதை முடிவுக்கு வந்தது. அந்த மூதாட்டியும் முதியவரும் தங்கள் வீட்டிற்கு திரும்பினர். அன்று முதல் அவர்கள் தாங்கள் சமைக்கும் உணவு வகைகளில் மிகுந்த கவனத்துடன் செயல்பட்டனர். ஆயினும் அந்த ஜிஞ்சர் பிரேட் மனிதனையும் குறுகிய காலமே நீடித்ததாயினும் அவனது சாகசங்கள் நிறைந்த தப்பி ஓட்டத்தையும் அவர்கள் ஒருபோதும் மறக்கவில்லை. கதையின் நீதி: அந்நியர்களிடம் பழகும்போது எச்சரிக்கையுடனும் விவேகத்துடனும் நடந்து கொள்ளுங்கள். மேலும் வெறும் புத்திசாலித்தனமும் வேகமும் மட்டுமே ஆபத்துகளிலிருந்து உங்களை எப்போதும் காப்பாற்றிவிடாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். Thank you and bye. Like, share and subscribe for more videos.